இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்நாளுக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிற பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது. ஆண்டவர் இந்த வயதிலே அவரை அழைத்து ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டால் நான் உன்னை பெருகவே பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு 99 வயது மனிதனை பார்த்து ஆண்டவர் எனக்கு உத்தமமாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் உத்தமமாய் நடந்து கொள்வதற்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த வயதிலும் நாம் ஆண்டவருக்கு உத்தமர்களாய் நடந்து கொள்ளுகிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமின் வயதை பார்க்கிற பொழுது அவர் 99 வயதை உடையவராக இருக்கிறார். இந்த வயதிலும் ஆண்டவர் அவரை பார்த்து, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அப்படியானால் வாலிபர்களும் இன்னும் வயது சிறியவர்களும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்திருக்கிறார், அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 99 வயதான மனிதனுக்கே ஆண்டவர் நீ உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாழ்வை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த வயதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முன்பாக உத்தமர்களாய் நடந்து கொண்டால் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்வை பெருக செய்கிற ஆண்டவராய், உன்னுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய், உன்னை மென்மேலும் ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உத்தமராய் இருக்க, ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து நடக்க தயாராக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தரோடு கூட நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நடப்பார். ஆமென்.